لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في محكمه التنزيل في فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே எல்லையற்ற புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் கருணையும் ஸலாமும் ஈரேற்றமும் எம் உயிரிலும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் பேரிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடந்த சஹாபா பெருமக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், கியாமத் வரும் வரைக்கும் வரக்கூடிய உண்மையான முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பேரிலும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறை இல்லமாம் அல்லாஹ்வின் மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் நேர காலத்தில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர பெரியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எவைகள் எல்லாம் எடுத்து நடந்து கொள்ளுமாறு ஏவிருக்கின்றானோ, கட்டளையிட்டிருக்கின்றானோ அவைகளை அவசியமாக எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எவைகள் எல்லாம் விலக்கி ஹராமாக்கியிருக்கின்றானோ அத்தகைய அனைத்து விடயங்களை விட்டும் முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படியும், எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்கிருந்தாலும் எப்பொழுதும் குறிப்பாக தனியில் இருக்கும் சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த விடயங்கள் எல்லாம் ஏவிருக்கிறானோ அத்தகைய அனைத்து விடயங்களை தங்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடந்து கொள்ளுமாறு முதற்கண் அடியேனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ரபீஉல் அவ்வல் மாதம் இன்று 19வது நாளிலே இருக்கிறோம். மேலானவர்களே, ரபீஉல் அவ்வல் மாதம் வந்துவிட்டாலே முழு உலகத்திலேயும் எல்லா முஸ்லிம்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசக்கூடிய, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை படிக்கக்கூடிய, வாழ்க்கை வழிமுறைகளை படிக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ரபீஉல் அவ்வல் மாதத்துக்கு மாத்திரம் சொந்தமானதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதும், அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து மாலைகளை பொழிவதும், நபியுடைய சுன்னாக்களை பின்பற்றுவென்பது இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்துக்கு மாத்திரம் சொந்தமானதல்ல. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், முழு உலகத்துக்கும் அருட்கொடையாக அனுப்பிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் மேலானவர்களே ஒரு மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் பின்பற்றப்பட வேண்டிய ஒரு மனிதராக அல்லாஹ் ஆக்கி அனுப்பினான். மிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்கக்கூடியவர்களாகுவோம். மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் நேசிக்கின்றோமா என்றால் எல்லோரும் சொல்லுவோம், எல்லோருக்கும் அந்த நபி மீது அன்பு இருக்கிறது, நபி மீது இரக்கம் இருக்கிறது, நபியைத்தான் நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். மிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, நபி மீது நேசம் செலுத்துவதென்றால், நபி மீது அன்பு கொள்வதென்றால் அது எப்படியான அன்பாக இருக்க வேண்டும், அந்த அன்பு எப்படியாப்பட்ட அன்பாக இருக்க வேண்டும், எந்த அன்பை அல்லாஹ் விரும்புகிறான், எந்த அன்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள். வெறுமனே வாய் வார்த்தையாக நான் நேசிக்கிறேன் என்று சொல்வதனால், வெறுமனே வாயினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ் பாடுவதனால் மேலானவர்களே நாங்கள் பூர்த்தியான அன்பு செலுத்தியவர்களாகிவிட மாட்டோம்.
கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று பலர்களும் பலவிதமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேசத்தின் வெளிப்பாடாக பலவிதமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, சிலர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை, சரித்திரத்தை எழுதுவதன் மூலமாக நபி மீது அன்பு செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சிலர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து கவிதைகளை பாடி, பாட்டுக்களை பாடி, மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் அன்பு வைக்கிறோம் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சிலர்கள் கட்டுரைகள் மூலமாக, எழுத்தின் மூலமாக, சிலர்கள் பேச்சின் மூலமாக, கண்ணியமிக்க மேலானவர்களே, இன்னும் சிலர்கள் நிகழ்ச்சி நிரல்கள் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பின் வெளிப்பாடு நபி அவர்களுக்கு மீலாது விழாக்களை கொண்டாடி கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இவையெல்லாம் பூர்த்தியான அன்பா என்றால், இவையெல்லாம் பூர்த்தியான இரக்கமா, மஹப்பத்தா என்றால், இவைகள் மாத்திரம் மஹப்பத்து கிடையாது. மேலானவர்களே, இவைகள் பூர்த்தியான அன்பு கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு மனிதர் பூர்த்தியான அன்பு வைத்திருக்கிறார் என்றால், இமாம்கள் மேலானவர்களே 3 விதங்களில் சொல்கிறார்கள். 3 விதங்களில் ஒரு மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் வைக்க வேண்டும். இந்த 3 விதத்திலே அன்பு வைப்பானால் அதுதான் உண்மையான அன்பு, அதுதான் உண்மையான மஹப்பத். அன்பிற்குரிய மேலானவர்களே, முதல் அன்பு எதன் மூலமாக வர வேண்டும் தெரியுமா? ஒரு மனிதனுடைய, ஒரு முஸ்லிமுடைய அறிவு, ஒரு முஸ்லிமுடைய சிந்தனா சக்தி, ஒரு முஸ்லிமுடைய புத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய அறிவு நபி அவர்களை நேசிக்கக்கூடிய அறிவாக இருக்க வேண்டும். கண்ணியமிக்க மேலானவர்களே, இந்த அறிவை எப்படி உருவாக்குவது? இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய புத்தியினால், அறிவு ஞானத்தினால் எப்படி அன்பை உண்டாக்குவது, எப்படி அன்பை பரப்புவது? கண்ணியமிக்க மேலானவர்களே, அதற்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீரா என்று ஒன்று இருக்கிறது. இந்த மனிதனுடைய முழு சரித்திரமும் மேலானவர்களே, இதற்கு முன்னால் வந்த எந்த நபிமார்களுடைய சரித்திரத்திற்கும் சீரா என்பதாக வரலாற்றிலே சொல்லப்படவில்லை. சீரா என்று சொல்லப்படுவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கைக்கு மாத்திரம்தான். பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுவணுமாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த சீராக்கள் நாங்கள் படிக்கக்கூடியவர்களாக வேண்டும். நாம் படிப்பது மாத்திரமல்ல, வீட்டுக்குள்ளால் கணவனும் மனைவியும் குழந்தைகளை வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சீராக்கள் பேசப்பட வேண்டும். நபியுடைய வாழ்க்கை சரித்திரங்கள் பேசப்பட வேண்டும். மேலானவர்களே, அந்த சீராவுடைய புத்தகங்கள் குழந்தைகளுக்கு முன்னால் குடும்பத்தினர்களோடு இருக்கும் பொழுது, மனைவி மக்களோடு இருக்கும் பொழுது வாசிக்கப்பட வேண்டும். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அப்பொழுதுதான் நபியை பற்றிய அறிவு ஒவ்வொரு மனிதர்களும் விளங்கிக் கொள்வார்கள், ஒவ்வொரு குழந்தைகளும் விளங்கிக் கொள்வார்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, மஸ்ஜிதுகளில் நபியுடைய சீராக்கள் பேசப்பட வேண்டும். நபியுடைய வாழ்க்கை சரித்திரங்கள் படித்துக் கொடுக்கக்கூடிய இடங்களாக மஸ்ஜிதுகள் இருக்க வேண்டும், மதரசாக்கள் இருக்க வேண்டும், பாடசாலைகள் இருக்க வேண்டும். கண்ணியமிக்க மேலானவர்களே, பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரைக்கும் அனைவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை படிக்கக்கூடியவர்களாக வேண்டும். அப்படி படித்தால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வரலாறுகளை தெரிந்து கொண்டால் தான் அந்த மனிதன் மீது அன்பு உண்டாகும், அந்த மனிதன் மீது மேலானவர்களை மஹப்பத் உண்டாகும். அப்பொழுதுதான் அந்த மனிதரை நாமும் பின்பற்ற வேண்டும் என்ற ஆசை உள்ளத்திலே வரும். கண்ணியமிக்க மேலானவர்களே, எனவே முதலாவது ஒரு மனிதனுடைய அறிவு, சிந்தனா சக்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்துக்குரியதாக மாற வேண்டும். இரண்டாவது, கண்ணியமிக்க மேலானவர்களே, மனிதன் உள்ளத்தினால், உணர்வுகளின் மூலமாக நபியை நேசிக்கக்கூடியவர்களாக வேண்டும். உள்ளத்தினால் மேலானவர்களே, தன்னுடைய உணர்வுகளினால் எப்படி உலகத்துடைய ஒரு வசத்தை, எப்படி தங்களுடைய வியாபாரத்தை, தங்களுடைய குடும்பத்தினர்களை, சொத்து செல்வங்களை ஒரு மனிதன் ஆசையோடு உள்ளத்தினால் ஏற்றுக்கொண்ட நிலைமையிலே அவனுடைய ஆசை உலகத்தை ஒத்துக்கிழமை இருக்குமோ, இதை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய உள்ளத்தினாலும் உணர்வினாலும் நேசிக்கக்கூடிய மனிதர்களாக வேண்டும். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, எப்படி உள்ளத்தினாலும் உணர்வினாலும் எப்படி
எப்படி நபியுடைய உணர்வை கொண்டு வருவது? மிக்க மேலானவர்களே, அன்றாடம் எமது வாழ்க்கையிலே எமது வாழ்விலே நாளாந்தம் செய்யக்கூடிய செயற்பாடுகள், நாளாந்தம் செய்யக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறது. இந்த நிகழ்வுகளின் மூலமாக சுன்னாக்கள் ஹயாத்தாக்கப்பட வேண்டும். நபியுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ, நபிகள் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ, எப்படி நிகழ்வுகள் நிகழ்த்து காட்டினார்களோ, இது போன்ற எங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், எங்களுடைய வீடுகளிலே நடைபெறக்கூடிய அந்த திருமண வைபவங்கள் எடுத்துக்கொள்வோம். கண்ணியமிக்க மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி காட்டி தந்தார்கள்? எப்படியான இந்த சுன்னாவை, நபியுடைய இந்த வாழ்க்கை வழிமுறையை மேலானவர்களே எப்படி அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள், எப்படி செய்து காட்டினார்கள்? மேலானவர்களே, நாம் எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய வீடுகளில், எங்களுடைய குடும்பங்களில், எங்களுடைய ஊர்களில் நடக்கக்கூடிய இந்த திருமணத்தை எடுத்துக்கொள்வோம். மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவுக்கு நேர் மாற்றமாக இருக்கிறதா, அல்லது 100% சுன்னாவை பின்பற்றக்கூடிய திருமணங்களாக, திருமண வைபவங்களாக எங்களுடைய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறதா? கண்ணியமிக்க மேலானவர்களே, எந்த திருமண வைபவத்தை செய்யும் பொழுது உள்ளத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமண வைபவத்துக்கு வந்தால் எங்களுக்கு துஆ செய்வார்களோ, நபி அவர்கள் இதை விரும்புவார்களோ, நபி அவர்கள் ஆசைப்படுவார்களோ என்று எந்த மேலானவர்களே திருமண வைபவத்திலே நாங்கள் நினைப்போமோ, இதுதான் சிறந்த ஒரு திருமணம், இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த திருமணம். மேலானவர்களே, எந்த திருமணத்திலே வைபவத்தில் இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துக்கு சமூகம் தந்தால், மேலானவர்களே, எதை நபி அவர்கள் வெறுப்பார்களோ, எந்த திருமணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை விட்டுவிடுங்கள் என்று நபி அவர்கள் எச்சரிப்பார்களோ, மேலானவர்களே, எந்த திருமணத்தினால் நபியுடைய உள்ளங்கள் உடைந்து போய்விடுமோ, என்னுடைய வாழ்க்கைக்கு முழுமையாக மாற்றம் நடைபெறுகிறது என்று நபி அவருடைய உள்ளங்கள் நொந்து போய்விடுமோ, இதுதான் சுன்னாவுக்கு மாற்றமானது. மேலானவர்களே, நபியுடைய வாழ்க்கைக்கு நேர் மாற்றமானது என்று எடுத்துக்கொள்வோம். திருமணம் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் திருமணம் பேச்சுவார்த்தை நடந்ததிலிருந்து திருமணம் முடியும் வரைக்கும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எப்படியாப்பட்ட நிகழ்வுகள் மேலானவர்களே! கொடுக்கக்கூடிய சாப்பாடுகள், எத்தனை சாப்பாடுகள், விதவிதமான பேர்களை எல்லாம் வைத்துக் கொண்டு சாப்பாடுகளை நாங்கள் இன்றி பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க மேலானவர்களே, இவைகள் யாரு காட்டு தந்த வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்துக்கென்று காட்டிய ஒரே ஒரு சாப்பாடு வலிமாவுடைய சாப்பாடு. இதுதான் சுன்னத்தான ஒரு சாப்பாடு. கண்ணியமிக்க மேலானவர்களே, கணவன் தன்னுடைய செலவினால் மேலானவர்களே திருமணத்துக்கு பின்னால் கொடுப்பது, இதுதான் சுன்னத்தான ஒரு சாப்பாடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் சாப்பிடக்கூடியவரிடத்திலே எந்த விதமான எதிர்பார்ப்பும் பரிசுகளும் பணங்களும் எதிர்பார்க்காமல் மன திருப்தியோடு கொடுக்கப்படக்கூடிய, ஏழைகள் அழைக்கப்படக்கூடிய, ஏழைகள் அழைத்து கொடுக்கப்படக்கூடிய இந்த விருந்து பிரசாரம், இதுதான் சுன்னத்தான ஒரே ஒரு விருந்து பிரசாரம். இதைத்தான் திருமணத்துடைய சாப்பாடு என்பதாக சொல்கிறோம். கண்ணியமிக்க மேலானவர்களே, இன்று எத்தனை சாப்பாடுகள்! திருமணத்திலே நாளைக்கு முன்னால் ஒரு சாப்பாடு, திருமணத்திலே நாள் மனைவி வீட்டிலே ஒரு சாப்பாடு, கணவன் வீட்டிலே சாப்பாடு, அதற்கிடையிலே மேலானவர்களே எத்தனை போக்குவரத்துகள், எத்தனை பிரயாணங்கள், எத்தனை சாப்பாடுகள், எத்தனையோ வைபவங்கள் அதற்கிடையிலே. கண்ணியமிக்க மேலானவர்களே, சுன்னத்துக்கு நேர் மாற்றமாக இன்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க சகோதரிகளே, பெரியவர்களே, இன்று எந்த அளவுக்கு என்றால் ஒரு செல்வந்தர் தன்னுடைய வசதிக்கேற்ப மேலானவர்களே அவர் ஒரு பெரிய ஒரு ஹோட்டலை புக் பண்ணி ஒரு சாப்பாடு கொடுத்தாருண்டா அடுத்தவர் யோசிக்கிறாரே, அதை விட சிறந்த ஒரு ஹோட்டலை நான் ஏற்பாடு செய்து சாப்பாடு கொடுக்க வேண்டும். கண்ணியமிக்க சகோதரிகளே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பரக்கத்தான திருமணம், பரக்கத்தான வைபவம். மேலானவர்களே, எந்த திருமணம் எளிமையாக நடைபெறுகிறதோ இதுதான் பரக்கத்தான திருமணம். கண்ணியமிக்க சகோதரிகளே, பெரியவர்களே,
நாம் இன்று நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ திருமண வைபவங்களில் கலந்து கொள்வோம். மேலானவர்களே, எப்படி இருக்கிற அந்த திருமண வைபவங்கள்? லட்சக்கணக்கான ஏன் கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து மேலானவர்களே திருமண வைபவங்களை நடத்துகிறோம். கடைசியில் கடனாளியாக மாறிவிடுகிறோம். மேலானவர்களே, எத்தனையோ திருமணங்கள், எத்தனையோ கணவனும் மனைவியும் ஒரு மாத காலத்தோடு பிரிந்து சென்று விடுகிறார்கள். என்னை மிக்க மேலானவர்களே, ஏன் காரணம்? சுன்னாவுக்கு மாற்றம் செய்திருக்கிறோம். நபியுடைய சுன்னாவுக்கு 100% மாற்றம் செய்திருக்கிறோம். அதன் விளைவு அந்த கணவன் மனைவியுடைய வாழ்க்கையிலே பரக்கத்தில்லாமல் போய்விட்டது, நிம்மதி இல்லாமல் போய்விட்டது. கணவன் மனைவி புரிந்து கொள்வதோ, மனைவி கணவனை புரிந்து கொள்வதோ கிடையாது. இரண்டு உறவுகளை, இரண்டு குடும்பங்களை ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த திருமணத்துடைய காலம். மேலானவர்களே, பெரியவர்கள் சொல்வார்கள், திருமணம் என்பது 1000 காலத்து பயிர் என்பதாக சொல்வார்கள். எண்ணிமிக்க மேலானவர்களே, இன்று எந்த அளவுக்கு வேகமாக திருமணம் நடைபெறுகிறதோ அதைவிட வேகமாக இந்த தலாக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதைவிட வேகமாக தலாக்குகள். மேலானவர்களே, காரணம் என்னது? சுன்னத்தான முறைகள் பின்பற்றப்படவில்லை. நபியுடைய வாழ்க்கை, நபியுடைய போதனைகள் திருமணத்துடைய வைபவத்துக்கு மேலானவர்களே ஆண்கள் ஏற்பாடுகள் சுன்னத்தான முறை எளிமையாக செய்வோம் என்றாலும் பெண்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், பெண்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பெண்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஆண்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஊர் என்ன சொல்லும் எங்களை பார்த்து, குடும்பம் என்ன சொல்லும் எங்களை பார்த்து, மக்கள் என்ன ஏற்றுக்கொள்வார்கள்? எண்ணிமிக்க சகோதரிகளே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்கள் நபி அவர்கள் சொல்லி காண்பித்தது போன்று, வாழ்ந்து காண்பித்தது போன்றுதான் வாழ வேண்டும். இதிலேதான் அல்லாஹ் பரக்கத்துகளை வைத்திருக்கிறார். இந்த முறை பிரகாரம் நாங்கள் செய்வோம் என்றால் இதுதான் நாங்கள் நபி மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் வெளிப்பாடு. மேலானவர்களே, இப்படி எங்களுடைய குடும்பங்களில், எங்களுடைய வீடுகளில் மேலானவர்களே நடக்கக்கூடிய ஒவ்வொரு வைபவங்களையும் சிந்தித்து பாருங்கள். எப்படியாப்பட்ட வைபவங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருத்தத்தோடு, வழிகாட்டலோடு குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்மாறில்லாமல் நேர்பட்டதாக செய்து வருகிறோமா அல்லது மாற்றமாக செய்து வருகிறோமா? கண்ணியமிக்க மேலானவர்களே, எனவே உள்ளத்தினாலும் உணர்வினாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் நேசம் கொண்டு வர வேண்டும். அதுதான் உண்மையான அன்பு. எண்ணிமிக்க மேலானவர்களே, எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிவால் நேசித்து உள்ளத்தினாலும் உணர்வுகளாலும் நேசிப்பது மாத்திரம் போதாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை, நபியுடைய வாழ்க்கை வழிமுறைகளை மேலானவர்களே தங்களுடைய உடல் உறுப்புகளினாலும் நேசிக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய உடல்களும் உறுப்புகள் அத்தனையும் நபியை நேசிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதுதான் உண்மையான அன்பின் வெளிப்பாடு. மேலானவர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, அன்றாடம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்யக்கூடிய தனிப்பட்ட விடயங்கள், குடும்பத்தினுடைய விடயங்கள், வியாபாரங்கள், கொடுக்கல் வாங்கல்கள் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். வியாபாரம் செய்யும் பொழுது வியாபாரத்துடைய நேரம், எப்படியாப்பட்ட நேரத்தை மார்க்கம் காட்டி தந்திருக்கிறது. எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது மக்களோடு எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதர் வாங்கிய பொருளை திரும்ப ரிட்டர்ன் கொண்டு வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொல்லி தந்தார்கள்? கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, வியாபாரத்தில் உண்மையும் நேர்மையும் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உண்மையும் நேர்மையோடு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் நாளை கியாமத் நாளில் என்னோடு இருப்பார்கள், நபிமார்களோடு எழுப்பாட்டப்படுவார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முழு வாழ்க்கையும் நபியுடைய இரவு, நபியுடைய பகல், நபியுடைய ஒவ்வொரு வினாடிகளும், நபியுடைய தஹஜ்ஜுடைய நேரம் மேலானவர்களே அணுவணுவாக பின்பற்ற வேண்டும். நபியுடைய சுன்னாக்கள் எங்களுடைய உடலினால், உறுப்புகளினால் பின்பற்ற வேண்டும். நபியுடைய மஹப்பத்தை அடைந்திருக்கிறோம், எனக்கு நபியுடைய அன்பு இருக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய மேலானவர்களே அன்பின் வெளிப்பாடு இவைகள் தான். ஒரு மனிதனுடைய அறிவு, ஒரு மனிதனுடைய உள்ளத்தினாலும் உணர்வினாலும், ஒரு மனிதனுடைய உடல் உறுப்புகளினாலும் இந்த அன்பு இருக்குமாக இருந்தால் மேலானவர்களே இதுதான் நாம் நபி மீது அன்பு வைத்திருக்கிறோம் என்பதற்கு மிகப்பெரிய
மிகப்பெரிய அடையாளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே எதுவுமே தெளிவில்லாமல் கிடையாது மேலானவர்களே. அத்தனைக்கும் தீர்வு சொல்லப்பட்டிருக்கிறது, அத்தனைக்கும் வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நபியுடைய வாழ்க்கையிலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது, அழகான முன்மாதிரி இருக்கிறது நபியுடைய வாழ்க்கையிலே. இன்று எண்ணிமிக்க மேலானவர்களே, சுன்னாக்களை ஒரு பக்கம் வைத்துவிட்டு, மார்க்கத்தை ஒரு புறம் வைத்துவிட்டு, இன்று யார் யாரையோ பின்பற்றி கொண்டிருக்கிறோம். யார் யாரோ முடிவெட்டுவது போன்றும், யார் யாரோ ஆடை அணிவது போன்றும், மேலானவர்களே யார் யாரோ நிகழ்வுகள் நடத்துவது போன்றும் எங்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. எண்ணிமிக்க சகோதரிகளே, பெரியவர்களே, உலகம் மேலானவர்களே எப்படியும் இருக்கலாம். மேலானவர்களே, உலகத்தோடு நாங்கள் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி, நாங்களும் இந்த நவீன யுகத்திற்கு மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி நபியுடைய சுன்னாக்களை பால்படுத்த முடியாது, நபியுடைய சுன்னாக்களை ஓரங்கட்ட முடியாது. மேலானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா அன்று முதல் இன்று வரைக்கும் என்றைக்குமே மேலானவர்களே மனிதனுக்கு நிம்மதியும் கண்ணியத்தையும் தரக்கூடியதான் நபியுடைய சுன்னாக்களாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, இன்று சில மக்கள் ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் நபி மீது புகழ் பாடுவார்கள், நபியை புகழ்ந்து துதிப்பார்கள், நபி மீது மீனாதி விழாக்கள் கொண்டாடுவதை பார்க்கிறோம். கண்ணியமிக்க மேலானவர்களே, அன்பின் வெளிப்பாடு இது. ஆனால் இன்னும் ஒரு கூட்டம் எதிர்ப்பார்கள், இவைகள் கூடுமா கூடாது என்பதை பேச வரவில்லை. கண்ணியமிக்க மேலானவர்களே, இது நபி வழி அல்ல என்பதாக எதிர்ப்பார்கள். இரண்டு கூட்டத்துக்கும் மேலானவர்கள் சொல்லக்கூடிய விடயம், நாங்கள் வெறுமனே புகழ்வதோடு மாத்திரம் நிறுத்திக் கொண்டிருக்கிறோமா அல்லது அதற்கப்பாலும் நபியுடைய சுன்னாக்களை பின்பற்றுகிறோமா? கண்ணியமிக்க மேலானவர்களே, எதிர்க்கக்கூடிய நாங்கள் நபியுடைய சுன்னாக்களை 100க்கு 100 பின்பற்றக்கூடியவர்களாக ஆகியிருக்கிறோமா? எங்களுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து நிலைமைகளிலும் அனைத்து கட்டங்களிலும் சுன்னாக்களை பேணி நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா? எண்ணிமிக்க மேலானவர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, இன்று சுன்னாக்களுக்காக வேண்டி நபியுடைய சுன்னாக்களை அது அப்படியா இப்படியா என்று மேலானவர்களே வாக்குவாதங்கள் விவாதங்கள் செய்யக்கூடியவர்கள் ஏராளம். எல்லோருக்கும் மார்க்கம் தெரியும், எல்லோரும் மார்க்கம் பேச ஆரம்பித்து விட்டார்கள். எண்ணிமிக்க மேலானவர்களே, தான் இருக்கும் கொள்கையிலே கொள்கை பிடிவாதமாக இருந்து கொண்டு விவாதம் செய்கிறோமே. எண்ணிமிக்க மேலானவர்களே, ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை நான் 100க்கு 100 பின்பற்றக்கூடியதாக இருக்கிறேனா? மேலானவர்களே, அடுத்தவரை பிழை காணக்கூடிய நான், என்னை மாத்திரம் சரி காணக்கூடிய நான், என்னுடைய வாழ்க்கையில் நபியுடைய சுன்னாக்களை நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோமா? உள்ளத்தை கை வைத்து கேட்போம் மேலானவர்களே. எனவே ரபியுல் அவ்வல் மாதத்துக்கு மாத்திரம் சொந்தமானதல்ல நபி மீது ஸலவாத்து சொல்வது, நபி அவர்கள் பிறந்த மாதத்துக்கு மாத்திரம் சொந்தமானதல்ல. நபி அவர்களுடைய சுன்னாக்களை எடுத்து நடப்பது முழு வாழ்க்கையும் மேலானவர்களை பின்பற்ற வேண்டியதுதான் நபியுடைய வாழ்க்கை. மேலானவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபி குர்ஆனிலே புகழ்ந்து பேசியிருக்கிறான், நபி அவர்களை பாராட்டி இருக்கிறான். அன்னைக்கு மேலானவர்களே, இந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் என்றால் அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் சொல்கிறான், முஃமின்கள் அவர்களுடைய உயிரை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். உயிரை விட நபியை நேசிக்க வேண்டும் என்றால் உலகத்தை விட நேசிக்க வேண்டும். மேலானவர்களே, உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியிடத்தில் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய உயிரை தவிர முழு உலகத்துடைய வஸ்தை விட நான் உங்களை நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ். மேலானவர்களே, உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். இந்த வார்த்தையை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, சிறிது நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி காண்பித்தார்கள். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். உமரே, உங்களின் உயிரை விட என்னை நீங்கள் நேசிக்க வேண்டும், உயிரை விட
நபியை நேசிக்க வேண்டும். எண்ணிற்குரிய மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காண்பித்தார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களில் ஒருவர் உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பெற்றோர்கள் முழு மனித சமுதாயத்தின் விட அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்காத வரையில் பூரிக்கான ஈமானை அடைந்து கொள்ள முடியாது. அன்னைக்கு மேலானவர்களே, பூரிக்கான ஈமான்தாரியாக ஆக வேண்டும் என்றால் மேலானவர்களே நபி மீது அன்பு கொள்ள வேண்டும். நபியை நேசிப்பது என்பது அன்னைக்கு மேலானவர்களே, ஐங்கால தொழுகைகளை நேரத்துக்கு நேரம் தொழுது வருகிறோம். கடமை என்றால் ஜகாத்தை கொடுக்கிறோம், கடமை என்றால் ஹஜ் செய்கிறோம், இன்னொரு அமல்களை சதகாக்களையும் குர்ஆன் திலாவத்துகளையும் தஸ்பீகளையும் இஸ்திக்பார்களையும் வாழ்க்கையை செய்து வருகிறோம் என்றால் எண்ணிமிக்க மேலானவர்களே நபியை பின்பற்றுவது என்பது இத்தனைக்கும் மேலானவர்களே ஒரு மேலதிகமான செயல் அல்ல, மேலதிகமான ஒரு விடயம் அல்ல. ஈமானோடு சம்பந்தப்பட்ட விடயம் நபியை நேசிப்பது என்பது ஈமானோடு சம்பந்தப்பட்ட விடயம். மேலானவர்களே நபி மீது அன்பு பாராட்டுவது, நபியை 100% பின்பற்றுவது ஈமான்தாரின் அடையாளம். அதனால் தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால், நீங்கள் அல்லாஹ்வை விரும்புகிறீர்கள், அல்லாஹ்வுடைய முஹப்பத் உங்களுக்கு இருக்கிறது என்றால் ஃபத்தபிஊனி, நபியே சொல்லுங்கள், உங்களை பின்பற்றுமாறு சொல்லுங்கள். நபியை பின்பற்றியாக வேண்டும். நபியை பின்பற்றினால் தான் யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டும் என்றால் நபி மீது நேசம் வைக்க வேண்டும், நபியை நேசம் வைக்க வேண்டும். நபியை எப்படி நேசிக்க வேண்டும் என்று மேலே சில விடயங்களை சொன்னேன். அந்த அடிப்படையிலே எங்களுடைய அறிவுகளும் எங்களுடைய உள்ளமும் மேலானவர்களை வாழ்க்கையும் 100% ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியாக வேண்டும். எனவே கண்ணியமிக்க மேலானவர்களே நபியை பின்பற்றுவது வாஜிப் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். கட்டாயம் பின்பற்றித்தான் ஆக வேண்டும். நபியை பின்பற்றாமல் நபியுடைய உம்மத் என்று மேலானவர்களுக்கு சொல்ல முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 100% பின்பற்றியவர்கள் நபித்தோழர்கள், சஹாபாக்கள். மேலானவர்களே நபி மீது அளவில்லாத அன்பு வைத்திருந்தார்கள், நபி மீது அளவில்லாத அன்பு வைத்திருந்தார்கள். நபியை நேரடியாக பார்த்தவர்கள் அந்த சஹாபாக்கள். எண்ணிக்க மேலானவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி அன்பு வைத்தார்கள் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியை பார்க்காமல் தூங்க மாட்டார்கள். இந்த சஹாபாக்கள் தூங்குவதற்காக தயாராகுவார்கள், ஓடோடி வருவார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களை பார்க்காமல் தூங்க முடியாது யா ரசூலல்லாஹ். சாப்பாடுகள் மேலானவர்களே சாப்பிடுவதற்கு தயாராகுவார்கள், நபியை பார்க்காமல் சாப்பிட மாட்டார்கள் அந்த சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்த தண்ணீரை அந்த சஹாபாக்களுடைய கரங்களிலே தான் விழும். நபியுடைய அந்த வுதுவினுடைய தண்ணீர் கீழே விழாது. மேலானவர்களே அந்த தண்ணீர்களை எடுத்து மேனிலே முகத்திலே தடவிக் கொள்வார்கள் சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சி துப்பினார்கள் என்றால் அந்த எச்சி கீழே விழாது. சஹாபாக்கள் தன்னுடைய கரங்களை எடுத்து மேலானவர்களே தன்னுடைய மேனிகளிலே அந்த சஹாபாக்கள் தேய்த்துக் கொள்வார்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அணு அணுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 100% பார்த்து அபியோடு இருந்து பின்பற்றியவர்கள் தான் அந்த சஹாபாக்கள். மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, எந்த அளவுக்கு சந்தைப்படுத்தினார்கள் என்றால், எந்த அளவுக்கு கண்டு வைத்திருந்தார்கள் என்றால், நபி அவர்களுக்கு மேலாக நபி அவருடைய சத்தத்தை விட அதிகம் சத்தம் போட்டு பேச மாட்டார்கள். நபி அவர்கள் பேச ஆரம்பித்து விட்டால் சஹாபாக்கள் அமைதி அடைந்து விடுவார்கள், மௌனிகளாக மாறிவிடுவார்கள். கண்ணியமிக்க மேலானவர்களே, சஹாபாக்கள் மேலானவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தலைக்கு முகத்துக்கு நேராக நின்று பேச மாட்டார்கள். அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரியாதை கொடுத்தார்கள். தலை குடித்தவர்களாகத்தான் நபியோடு அந்த சஹாபாக்கள் பேசுவார்கள். எண்ணிக்கைக்குரிய மேலானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே நாங்களும் நபி மீது அன்பிருக்கிறது என்றால் வெறுமனே புகழ் மாலைகளோடு மாத்திரம் நிறுத்திக் கொள்ளாமல், வெறுமனே நபியுடைய பேரை கேட்டால் ஸலவாத்துகளோடு மாத்திரம் நிறுத்திக்
வாழ்க்கையிலே அதிகமாக நபி மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். நபி மீது ஸலவாத்து சொல்வதற்கென்று தனியான சிறப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். வாழ்க்கையினுடைய நெருக்கடிகள் நீக்கப்பட வேண்டுமா, அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள் என்று மேலானவர்களே இமாம்கள் எங்களுக்கு படித்து தருகிறார்கள். வாழ்க்கையிலே கஷ்டமாக இருக்கிறதா, பொருளாதாரத்தை நெருக்கடியாக இருக்கிறதா, அதிகமாக நபி மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள். ஸலவாத்துகளை ஆகும் ஏற்றமானது ஸலவாத்துல் இப்ராஹிமியா. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அதிகமாக நபி மீது நாங்கள் ஸலவாத்து சொல்ல வேண்டும். அந்த ஸலவாத்தின் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு சுவர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அதனோடு மேலானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே அன்றாட நாங்கள் செய்யக்கூடிய அத்தனை செயற்பாடுகளையும் மேலானவர்களே, வீட்டுக்குள்ளால் நுழையும் பொழுது சலாம் சொல்வது நபியுடைய சுன்னா. வீட்டுக்குள்ளா இருப்பவர்களோடு நல்ல முறையிலே அழகான முறையிலே அக்லாக்கோடு பண்பாட்டோடு பேசுவது நபியுடைய சுன்னா. வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது எப்படி வெளியாக வேண்டும், என்ன துஆக்கள் நாங்கள் சொல்லி வெளியாக வேண்டும் என்பதை நபியர்கள் வாழ்க்கையை காட்டி தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் வெளிவாசல் சேவைகளுக்கு நாங்கள் சொல்கிறோம். வேளாணவர்களே, நபியுடைய சுன்னாக்கள் அதிலே காண்பிக்கப்படுகிறது. வேளாணவர்களே, ஒவ்வொரு நாளும் இரவு நேரம் உறங்கி விடுகிறோம். உறங்குவதற்கு முன்னால் கடைபிடிக்க வேண்டிய சுன்னாக்கள் இருக்கிறது. அதிகாலையிலே எழும்பும் பொழுது வேளாணவர்களே நபியுடைய சுன்னாக்கள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி வேளாணவர்களே பல விடயங்களில் அன்றாடம் நாம் செய்யக்கூடிய அத்தனை செயற்பாடுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களை அனுப்பி வைத்தார். எனவே கண்ணியமிக்க மேலானவர்களே, நாளை கியாமத்துடைய நாளில் அந்த நபியுடைய ஷஃபாஅத்துக்கு தகுதியானவர்களாக ஆக வேண்டும் என்றால் வேளாணவர்களே நபியுடைய சுன்னாக்களை பின்பற்ற வேண்டும். நபியுடைய சுன்னாவை பின்பற்றுவதன் மூலமாக நபியுடைய அன்பை நாங்கள் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். அந்த அன்பில், அந்த முஹப்பத்தில் தான் அல்லாஹ் ஈரோலைகளும் வெற்றியை வைத்திருக்கிறான். அப்படியாப்பட்ட முஹப்பத்துக்குரிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கியருள்வார்.